ஜிம்முக்கு போய் தான் ஒர்க் அவுட் பண்ணணுமா என்ன மாதிரி குடம் தூக்கியும் ஒர்க் அவுட் பண்ணலாம். வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். இன்னைக்கு காலையிலே விடிஞ்சதும் விடியாதமா தண்ணியை திறந்து விட்டாங்க. வீட்ல இருக்க எல்லா குடத்தையும் எடுத்துட்டு வந்து லைனா அடுக்கி எல்லாத்தையும் தண்ணி பிடிச்சி வச்சாச்சு. இதையே காலையில கார்டியோ மாதிரி பண்ணிட்டேன். அதை பண்ணி முடிச்சதும் இன்னைக்கான ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தா கரெக்டா நம்ம ஸ்டிக்கர் மிஷின் இன்னைக்குன்னு பார்த்து கோளாறு பண்ணிடுச்சு. அதை சரி பண்ணிட்டு இன்னைக்கு வந்து ஆர்டர் எல்லாத்தையும் லிஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போதே எங்க அம்மா மனமா ஒரு காஃபியை திறந்து கொடுத்தாங்க. அது கூட காம்பினேஷனா ஓஜி பிஸ்கட்டான 50-50யும் கொடுத்தாங்க. அதை டிப் பண்ணி சாப்பிட்டுட்டு இன்னைக்கான லிஸ்ட் எடுத்துட்டு டேரக்டா ஷாப்புக்கு தான் போயிட்டோம். அங்க போயிட்டு எப்பயும் போல இன்னைக்கான கொரியர் எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு அதெல்லாம் ஒரு ஓரமா அடிக்கிட்டு வீட்டுக்கு போகும்போதே காய்கறி வாங்கிட்டு சொன்னாங்க. அப்படியே அந்த காய்கறியும் கொஞ்சம் பிக்கப் பண்ணிட்டு டேரக்டா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஆர்டர் போட்ட ஹெட்ஃபோன் இன்னைக்கு தான் வீட்டுக்கே வந்துச்சு. இது அன்பாக்சிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு அன்பாக்சிங் பண்ணி ஒரு வீடியோ எடுத்தேன். பட் அதெல்லாம் போட்டா நீங்க பார்க்க மாட்டீங்கன்னு தெரியும். அதனால நான் இதோட அப்புறம் அப்படியே கட் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாம எங்க அப்பா வந்து வரும்போதே 2 தர்பூசணி பழம் வாங்கிட்டு வந்தாரு. அதை அப்படியே ஸ்லைஸ் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. என்கிட்ட இந்த பழத்தை கொடுத்து 3 வேளைக்கு தான் சாப்பிடணும்னு சொன்னா நான் குச்சமே இல்லாம சாப்பிடுவேன். அப்புறம் கண்ணுங்களா பங்குனி மாசம் வேற ஆரம்பிக்க போகுது. வெயில் சும்மா பட்டைய கிளப்போம். அதனால மறக்காம ஒரு நாளைக்கு 3 லிட்டராவது தண்ணி குடிங்க. இல்ல 3 லிட்டர் சத்தியமித்ரா குடிங்க. ஹைட்ரேட் கண்ணுங்களா. அப்புறம் இன்னைக்கு ஓய்வு நாள்ன்றதால ஜிம்முக்கு போகல. அதனால டின்னருக்கு தோசை சுடலாம்னு சொல்லிட்டு நானே களத்துல இறங்கிட்டேன். வட்டமான 2 முட்டை தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு மீதி இருந்த மாவுல சின்ன சின்னதா தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். எங்க அம்மா சின்ன வயசுல எனக்கு இது மாதிரி சின்ன சின்ன தோசையா தான் ஊற்றி கொடுப்பாங்க. அந்த ஞாபகம் வந்ததுனால மீதி இருக்க மாவுல அந்த மாதிரி சின்ன சின்னதா தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த நாளை நான் சுமூகமா முடிச்சுக்கிறேன். உங்களை இன்னொரு வீடியோல பாக்குறேன் கண்ணுங்களா. அன்டில் தென்.